மோட்டார் பைக்கிள் டெக்னாலஜியில் ஒவ்வொரு சிஸ்டமாக பார்த்து வரோம். அந்த வகையில் நாங்கள் கடந்த வகுப்பில் பார்த்து நாங்கள் வந்து என்னென்ன சிஸ்டம் இருக்குன்னு பார்த்துனாங்க. அந்த சிஸ்டங்கள் என்ன சிஸ்டம் ஆஃப் த இன்ஜின் பார்த்துனாங்க. அந்த சிஸ்டம் ஆஃப் த இன்ஜினில் எல்லாமே கதைச்சு நாம வந்து அது வந்து ஸ்டார்டிங் சிஸ்டம், ஃபியூவல் சிஸ்டம், சஸ்பென்ஷன் சிஸ்டம், லியூப்ரிகேஷன் சிஸ்டம், கூலிங் சிஸ்டம், பிரேக் சிஸ்டம், லைட்டிங் சிஸ்டம் இப்படின்னு சொல்லி எல்லாமே பார்த்துட்டேன். அதுக்கு பிறகு நான் ஒவ்வொன்றா பார்த்துலாம் அதில் என்னென்ன இருக்குது. அதாவது ஸ்டார்டிங் சிஸ்டத்துக்கு முக்கியமான கம்பனன்ட்ஸ் என்ன பொதுவாக எடுத்து பார்த்தா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன கீ வேணும். அடுத்து ஸ்டார்டிங் என்ன தமிழில் நான் உயிர்ப்பித்தல் தொகுதி என்று பார்க்குறாங்க. அது மாதிரி இந்த உயிர்ப்பித்தல் தொகுதியில் முதலாவது ஸ்டார்டிங் சிஸ்டத்துக்கு என்ன வேணும், உங்களுக்கு பேட்டரி வேணும். அதுக்கப்புறம் என்ன வேணும், ஸ்டார்டிங் மோட்டர் வேணும். அதுக்கு பிறகு வேறு என்ன வேணும், அங்கே இருக்கிற சொல்லைட் சுவிட்ச் ஒன்று இருக்குது, ரைட். அப்போ அதுக்கு பிறகு ஸ்டார்டிங் மோட்டர் இதில் வந்து முக்கியமான சாமான் என்னென்னு சொன்னால் அதாவது ஸ்டார்டிங் மோட்டர் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை பார்த்து முடிச்சிட்டோம். அதாவது உயிர்ப்பித்தல், அதாவது ஸ்டார்டிங் மோட்டர் என்ன உயிர்ப்பித்தல் மோட்டார் அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்டோம். ஸ்டார்டிங் சிஸ்டம் பார்த்துனாங்க. அதே மாதிரி திரும்ப இக்னிஷியன் சிஸ்டம் பார்த்துனா இக்னிஷியன் சிஸ்டம் பார்த்தவங்களே எரிபெட்டல் தொகுதி. அந்த எரிபெட்டல் தொகுதியில் நாங்கள் முதல் அதுக்கு என்ன ஃபயர் கொடுக்கணும். ஃபயருக்கு என்ன வேணும், பேட்டரி 12 வோல்ட் பேட்டரி அல்லது 6 வோல்ட் பேட்டரி அல்லது 24 வோல்ட் பேட்டரி. அது வந்து டிபெண்டிங் வந்து இங்கே ரைட். அப்போ அதை பார்த்துனாங்க. அதே மாதிரி பார்க்கக்கூட அந்த ஸ்டார்டிங் சிஸ்டத்தில் இக்னிஷியன் சிஸ்டத்தில் பேட்டரி முக்கியம். அடுத்த இக்னிஷியன் கோயில் எரிபெட்டல் சுருள். அந்த இக்னிஷியன் கோயில் தான் முன்ன வந்து மின்னியக்கு விஷயம் தூண்டி கொடுக்குறது எரிபெட்டல் சுருள். அந்த எரிபெட்டல் சுருளுக்கு பிறகு என்ன அதுலேருந்து போகுது, அதாவது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போகிற ஸ்பார்க் பிளக் இருக்குது. ஸ்பார்க் பிளக்குக்கு போகிறதுக்கு முதல் டிஸ்ட்ரிபியூட்டர், அதாவது 4 வயர் வைங்களேன், 4 சிலிண்டர் இருந்தால் 4 வயர் வரும். அந்த 4 வயரில் கொண்டு அதில் நாங்கள் ஸ்பார்க் பிளக்கில் ஹொழுவோம். அப்போ அதை வந்து என்னென்னு சொல்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ன்னு சொல்லுவோம். இப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குறது, அதாவது எரிவு அந்த அந்த எரிவை பங்கிட்டு கொடுக்குறது, அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் பங்கிடு கருவி என்று சொல்லி பார்த்துனாங்க. இதெல்லாம் ஏற்கனவே வாங்கிட்டேன். ஆனால் இன்றைக்கு நான் பார்க்க போகிறேன் அப்படின்னா ஃபியூவல் சிஸ்டம், எரிபொருள் தொகுதி. இந்த எரிபொருள் தொகுதியில் மிகவும் முக்கியமானது என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் என்னது யூஸ் பண்ணுறோம், பெட்ரோலும் டீசலும் மண்ணெண்ணெய் அதிகமாக என்ன யூஸ் பண்ணுறோம், பெட்ரோலும் டீசலும் யூஸ் பண்ணுறோம். ஆக இந்த எரிபெட்டல் தொகுதியை நாங்கள் பார்க்குறதுக்கு முக்கியமாக என்ன வேணும், எரிபெட்டல் தொகுதியில் எரிபொருள் வேணும். எரிபொருளை நாங்கள் எங்கே வைப்போம், டேங்குக்குள்ளே வைப்போம். அப்போ எரிபொருள் தாங்கி முதலாவது எரிபொருள் தாங்கிக்கு என்ன தமிழில் சொல்லுவோம், ஃபியூவல் டேங்க். அப்போ அந்த எரிபொருள் தாங்கியிலேருந்து பெட்ரோல் என்ன வேணும், பம்ப் பண்ணணும். பழைய வாகனங்களுக்கு அப்படி இருக்கின்றது, அது புது வாகனங்கள் முழுவதுக்கும் இருக்குது. அது சொல்கிற வந்து ஃபியூவல் பம்ப், எரிபொருள் பம்ப் இருக்குது. இந்த ஃபியூவல் பம்ப் என்ன செய்யும், பம்ப் பண்ணி கொடுக்கும். அப்போ ரைட், எங்கள்ட எரிபொருள் தாங்கி உள்ள பெட்ரோலை ஊற்றுறோம், டீசலை ஊற்றுறோம், அதை பம்ப் பண்ணி கொடுக்குறது. அதில் தூசி துணிக்கை எழுதிக்கிறது தானே. அப்போ அதை நீங்கள் நாங்கள் ஃபில்டர் பண்ணணும். அப்போ அதை சொல்கிற ஃபியூவல் ஃபில்டர் வடிகட்டி அப்படி எழுதி அப்படியே வரக்குள்ள அது போய் நேரடியாக எங்கே போகுது, கார்புரேட்டர். சில காரில் கார்புரேட்டர் இருக்குது, சில காரில் இன்ஜெக்டர் இருக்குது. கார்புரேட்டருக்கு நாங்கள் தமிழில் சொல்லுவோம் கார்பன் சேர் கருவி. இன்ஜெக்டருக்கு நாங்கள் தமிழில் சொல்லுவோம் எரிபொருள் உட்பாச்சி. அவள் இப்போ புதுசாக வர வாகனங்கள் எல்லாத்துக்கும் இன்ஜெக்டர் தான் இருக்குது. அப்போ கார்புரேட்டர் தொழில் என்ன, வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த கார்புரேட்டர் கேட்பாங்க. அதாவது எரிபொருள் காற்று கொண்ட கலவையை, ஏன் எரிபொருளோட எங்களுக்கு காற்று ஆக்சிஜன் மிக்ஸ் ஆகணும். அந்த ஆக்சிஜன் அங்கேருந்து வருகிறது, ஏர் கிளீனருக்குள்ளால் வருது. அந்த ஆக்சிஜன் எடுத்து அதுக்கேற்ற வகையில் அதாவது கொடுக்குது, மிக்ஸ் பண்ணி கொடுக்குது. ஸ்டார்ட் பண்ணக்குள்ள நார்மலான ஸ்பீடில் போகக்குள்ள, கை ஸ்பீடில் போகக்குள்ள அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பர் ரேசியோ. அப்போ கார்பன் சேர் கருவியினுடைய கார்பரேட்டரில் தொழில் என்னென்னு பார்த்தா எரிபொருள் காப்பற்றி கொண்ட கலவையை உரிய வீதத்தில் கலந்து கொடுக்குது. அப்போ கார்புரேட்டர். அப்போ அந்த கார்புரேட்டரில் இருந்து என்ன நடக்குது, அது அப்படியே போய் எரிபொருள் அறைக்கு, அதாவது ஃபியூவல் சேம்பருக்கு போகும். அதாவது எரிபெட்டல் அறை, அதாவது கம்பஷன் சேம்பருக்கு வழங்கப்படுது. அதுக்கு பிறகு வந்து பிஸ்டன் மேலே போய் கீழே வரதால், டிடிசிலேருந்து பிடிசி மட்டும் போய் வரதால் அங்கே ஸ்ட்ரோக் இருக்குது. சக்சன் ஸ்ட்ரோக், கொம்ப்ரசிவ் ஸ்ட்ரோக், பவர் ஸ்ட்ரோக், எக்ஸ்கோ ஸ்ட்ரோக். அதாவது உள்ளுள்ளி அடிப்பு, அமுக்க அடிப்பு, வலு அடிப்பு, ஒலி அகற்றில் அடிப்பு 4 அடிப்பு இருக்குது. அந்த அடிப்பின் அகற்றில் இல்லை அதில் ஃபயரிங் ஆர்டரின் அடிப்படையில், அதாவது 4 சிலிண்டர் என்று சொன்னால் 1342 அல்லது 6 சிலிண்டர் என்று சொன்னால் 153624 என்று சொல்லி, அதாவது முதலாவதுல ஃபயரிங் நடக்கக்குள்ள 2வது ஃபயரிங் நடக்காது. அது முதலாவதுல ஃபயரிங் நடக்கக்குள்ள அடுத்தது என்ன, அடுத்த ஃபயரிங் எங்கே 2வது 1 2 1 3 3வது சிலிண்டர், அடுத்தது 4வது சிலிண்டர். அதுதான் நான் சொல்கிறேன் 1342
அதே மாதிரி தான் 6 சிலிண்டர் 153624 எனக்குள்ள முதலாவதுல ஃபயரிங்னா 115 அஞ்சாவதுல ஃபயரிங் எனக்குள்ள இடையில மற்றது மாறி மாறி வரும் ஒன்று ஃபயரிங் வரக்குள்ள அது வந்து என்ன வலுவடிப்புக்கு அடுத்தா இருக்கும் அதுக்கு முதல் அடுத்தடுத்த செக்ஷன் அப்போ ஒவ்வொரு சிலிண்டரும் ஒவ்வொன்று செய்ய அப்படியே தொடர்ச்சியாக அந்த வாகனம் ஓடிக்கொண்டிருக்கும் அப்போ நாங்கள் வந்து பார்த்தோம் கார்பரேட்டர் அதே மாதிரி இன்ஜெக்டர் இப்போ பார்த்தோம்னா இன்ஜெக்டர் இருக்கு எரிபொருள் உற்பத்தி அப்போ அந்த எரிபொருள் உற்பத்தியும் என்ன இங்கே வார எல்லா ஃபியூவலும் போய் அங்கே போகிறார் கடைசியில் எரிபொருள் காட்ட கொண்ட கலவை வர ஒரு கேள்வியை கேட்கலாம் இப்போ நீங்கள் வந்து கார்பரேட்டரை விட எரிபொருள் இன்ஜெக்டர் நல்ல கார்பரேட்டரை விட நவீன முறையில் கார்களுக்கு இன்ஜெக்டர் ஆனால் டீசல் வாகனத்துக்கு கட்டாயம் இன்ஜெக்டர் தான் டீசல் வாகனத்துக்கு கார்பரேட்டர் இல்லை ஆனால் பெட்ரோல் வாகனத்தில் கார்பரேட்டர் இருக்குது ஆனால் இப்போ வந்து பார்த்தோம்னா அந்த ECU அதாவது எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட் ஒன்று இருக்குது அதாவது இப்போ வந்து பார்ப்போமே அதாவது இன்ஜெக்டர் மிக அதாவது எரிபொருள் உற்பத்தி கார்பரேட்டரோட நல்ல சொல்லப்படுது இப்படி பார்க்கக்குள்ள இப்போ வந்து கார்களில் பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா ஃபியூவல் டேங்குக்குள்ளேயே ஒரு மோட்டர் இருக்குது அதுதான் அந்த எரிபொருள் பம்பி முதல் அப்போ பிக் பண்ணி வந்து இப்போ வந்து ஃபியூவல் டேங்குக்குள்ளே இருக்குது அந்த ஃபியூவல் டேங்குக்குள்ளே இருக்கிற இன்ஜின் ஓன் ஆகக்குள்ளே அந்த ஃபியூவல் பம்ப் ஓன் ஆகி அவர் வேலை செய்து கொண்டிருப்பார் இதுக்குள்ளே அங்கே வந்து அந்த இன்ஜெக்டரில் வந்து இன்னும் ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கு எலக்ட்ரானிக் ஃபியூவல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் EFI எலக்ட்ரானிக் ஃபியூவல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் அதே மாதிரி அது எதோட தொடர்பாக இருக்குன்னா ECU எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட்டோட தொடர்பாக இருக்குது இதுக்குள்ள பழைய முறை காப்பீரேட் தற்போது உள்ள இன்ஜெக்டருக்கும் உள்ள நன்மை என்றால் தற்போது உள்ள இன்ஜெக்டர் எப்படி எங்குன்னா EFI எலக்ட்ரானிக் ஃபியூவல் இன்ஜெக்ஷன் சிஸ்டத்திலேயும் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட்லேயுமே அது என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஒக்டேன் என்கின்ற பெட்ரோல் மூலக்கூறு அல்லது ஹெப்டேன் என்ற பெட்ரோல் மூலக்கூறு அல்லது ஒரு அட்கேன் ஒரு ஹைட்ரோகார்பன் எரியக்குள்ள உங்களுக்கு நான் சொன்னேன் நான் கார்பனீர் ஆக்சைடும் நீரும் பெருமெண்டு அப்போ கார்பனீர் ஆக்சைடும் நீரும் பாரத்துக்கு மேலே என்ன வேணும் ஒரு தொகுதி ஒட்சிசன் வேணும் அந்த ஒட்சிசன் எங்கேருந்து வருது ஏர் கிளீனருக்குள்ள வருது அப்படி வரக்குள்ள தேவையற்ற முறையில் அண்டர் கம்பஷன் மற்றது ஓவர் கம்பஷன் மற்றது கார்பன் ஆக்சைடு CO வெளியேறுது CO2வும் நீரும் கட்டாயம் வெளியேறணும் ஒரு புதுக்காரண்டா காலையில் போனோம்டா ஸ்டார்ட் பண்ணோம்டா அதில் வந்து வர்றது நீர்த்துளிகள் வர ஒன்று கட்டாயம் ஏன்னா அது குட் என்ஜின் அப்போ திரும்ப வந்து அது இல்லை என்று சொன்னால் நேரம் போக என்ன ஹீட் ஆகி அது ஆவியாகிடும் ஆகவே அந்த நிலையில் அந்த திணிவுக்கு ஏற்ற முறையில் அந்த ஃபியூவலினுடைய திணிவு எவ்வளவு அந்த திணிவுக்கு ஏற்ற வகையில் அந்த கார்பரேட்டர் அதாவது இன்ஜெக்டர் தொழிற்படுது அந்த இன்ஜெக்டர் தொழிற்படுறதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னா அந்த ECUவும் EFIயும் எலக்ட்ரானிக் ஃபியூவல் இன்ஜெக்ஷன் சிஸ்டமும் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட்டும் இருக்குது அந்த ரெண்டுலேயும் பார்த்தோம்னு சொன்னால் அது ரெண்டும் வந்து இன்ஜெக்டர் இயக்குது அந்த சொலைட் சுவிட்ச் சாதனாக ஓனாது அதாவது இதில் அதாவது இதுக்கு எவ்வளோ வெயிட் எவ்வளவு நிறைவுடைய ஃபியூவல் வருது எவ்வளோ நிறைவுடைய காற்று வருது அது எப்போ நாங்கள் ஃபயரிங் ஆர்டருக்கு நாங்கள் ஓப்பன் பண்ணி கொடுக்கணும் என்கிற விஷயத்தை சொலைட் சுவிட்ச் சொல்லுது அந்த சொலைட் சுவிட்சுக்குரிய கொமாண்டை வந்து எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட் சொல்லுது அதுக்கடையில் அதை எலக்ட்ரானிக் ஃபியூவல் இன்ஜெக்ஷன் சிஸ்டத்தோடு இருக்கிறபடினால எல்லா இலத்திரனியல் முறையில் ஒழுங்காக நடக்கிறதால அங்கே வந்து வீண் விரயம் குறைக்கப்படுது கொஸ்ட் குறைக்கப்படுது என்ஜினுக்கு நல்ல இருக்கிறது பராமரிப்பு நல்லா இருக்குது என்ஜின் ஒழுங்காக ஓடுதாவே கார்பரேட்டரை விட இன்ஜெக்டர் சிறந்தது என்கின்றதோட பார்த்தோம்னு சொன்னால் இந்த இதில் படி தான் இப்போ இயங்குது எல்லாம் அப்படியே போய் கடைசாவது வந்து எல்லாம் இயந்தது போகிறோம் எரிபொருள் தொகுதி எல்லாம் வந்து புகை வந்து இதுக்குள்ளால் போகும் சைலன்சருக்குள்ளால் போகும் அதாவது எக்ஸ்கோஸ்ட் மேனிஃபோல்டுக்குள்ளால் போய் சைலன்சருக்குள்ளாகவும் இதில் வந்து எரிபொருள் அறையில் வந்து ஃபயரிங் நடக்கும் அப்படி இப்போ நாங்கள் பார்க்கக்கூடாது நான் பேர் சொன்னால் ஒரு என்னென்னு சொன்னால் இது ஃபியூவல் சிஸ்டம் இந்த ஃபியூவல் சிஸ்டத்தில் அதாவது எரிபொருள் தொகுதியில் பார்த்தோம்னா முதலாவது என்ன பண்ணணும்னு சொன்னால் எரிபொருள் தாங்கி ஃபியூவல் டேங்க் அடுத்து என்ன சொன்னால் ஃபியூவல் பம்ப் மூன்றாவது என்ன இருக்குது எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட் அடுத்தது என்ன இருக்குது EFI எலக்ட்ரானிக் ஃபியூவல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் அடுத்தது என்ன இருக்குது இன்ஜெக்டர் அடுத்தது என்ன இருக்குது கார்பரேட்டர் ஆகவே இவ்வாறு போகக்குள்ள அங்கே வந்து நாங்கள் பார்க்கக்கூடாது ஆகவே பேசிக்காக என்ன வேணும் ஃபியூவல் டேங்க் வேணும் பேசிக்காக என்ன வேணும் ஃபியூவல் பம்ப் வேணும் பேசிக்காக என்ன வேணும் ஃபில்டர் வேணும் அதே பிறகு கார்பரேட்டரும் இன்ஜெக்டரும் வேணும் ஆகவே இதுதான் வந்து ஃபியூல் தொகுதி ஆகவே now we discuss about the system so many system we already discussed. Maybe that system may be a brake system, cooling system, lubrication system, suspension system, power transmission system. There are a lot of systems we already discussed. After that, I discuss about the starting system. Again, it's the ignition system.
when we consider about the starting system, there is a key. Again, it's a starting motor. There is a battery like that. Again, if there is a fuel system, when we consider about the fuel system is very important for the vehicle, because normally those days we are using only for the carburetor for the petrol engine and diesel for the diesel engine. But now we are using all the new vehicle. They are using the petrol to the they are using the injector, maybe the diesel or the petrol. There is a injector that is in the new vehicle, that is fixed into the new vehicle. Therefore, now you can ask that what are the basic components. Then you can tell that one is the fuel tank. Again, there is the fuel pump. Then other one is the filter. Then again is the carburetor. Then again it is the injector. What is the function of the carburetor? It is mixed with the air fuel mixer in the proper ratio. What is the function of the carburetor? The function of the carburetor means it is to mix the air fuel mixer in the proper ratio. Proper ratio means when we are going to start that time, there is a normal idling speed, there is a fast speed. According to that air fuel mixer will be mixed. Therefore, that is called the fuel system. Again, I can ask the question, because which one is good? The injector is good or the carburetor is good? When we compare to this fuel system, injector is better than the carburetor, because now there is all the new vehicles. There is a system. One is the electronic fuel injection system, EFI. At the same time, there is other unit is called in the fuel system ECU, electronic control unit. This electronic control unit every time is connected with the solenoid switch. At that time, electronic fuel injection system, normally we already know the equation. When the fuel is getting burned in the combustion chamber, it needs oxygen. Oxygen is supplying through the air cleaner. Again, the petrol we are supplying through the carburetor or the injector. Normally the carburetor, it is normally mixing the air fuel mixer, but it's in the injector. It is connected with the EFI and the ECU. That is normally, according to the equation, hydrocarbon, for example, in the octane, when it is mixed with the oxygen, it is producing the carbon dioxide plus water. Then there is a calculation. It can be calculated. What is the amount? What is the amount boundary? What is the weight of the fuel supply? What is the weight of the air is supplying? What is the ratio of it? According to that electronic fuel injection system and the electronic control unit is working. At the time, the electronic control system, if there is okay, it will give the command to the solenoid. At the time only, according to the firing order. For example, is a 4-cylinder engine firing order 1342. If there is a 6-cylinder engine 153624, it means there is a stroke. There is a 4-stroke means there is a 1 suction stroke, compression stroke, power stroke, exhaust stroke. When we consider about the 1342, the first cylinder is firing. Again, second cylinder is firing. Third cylinder, 134. Fourth cylinder, again the second cylinder. If the stroke is getting the particular cylinder, other cylinders are getting. For example, one is taking the suction stroke. Again, the other cylinder will take the compression stroke. Again, the one cylinder is taking in the exhaust stroke. Again, in the intake stroke, like that. Therefore, when we consider about the injector, it is better than the carburetor, because it is working with the EFI, electronic fuel injection system, and the electronic control system. Therefore, the basic components of the fuel system is fuel tank, fuel pump, filter, carburetor, injector. Rather than that, there is a ECU, electronic control unit, again the electronic field injection system. Thank you very much.